ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அவங்கக்கிட்ட என்னத்துக்காக இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன்னா, நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் எனக்கு புரியுது, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதையுமே ஒரு இதா நினைக்கல. போக போக உங்களுக்கு தேவையானதில நீங்கள் ஒரு விஷயத்தில் மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயத்த தான் நான் இது பண்ணுறேனே தவிர, எனக்கு அதில் எந்த ஒரு இதுலேயுமே இது கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் கரெக்டு தான். இதுக்கு இடையில நம்மளுக்கு அதெல்லாம் நம்ம ஒரு விஷயத்தில் சொல்லணும் அப்படிங்கிறது இருக்குதான். இருக்கிறதுக்கு அப்புறம் நம்மளால் மாற்றணுங்கிற இதுக்காக ஒரு விஷயத்தில் தான் நம்ம சொல்லணுங்கிறதெல்லாம் இருக்குது அப்படின்னோடனே, சரி சரி நீங்கள் விடுங்க. அதுக்கு அடுத்ததுலேருந்து நம்ம என்ன நடக்குதோ அதை நம்ம மாற்றிக்குவோம், பண்ணிக்குவோம். இதுக்கு மேலே அவங்கக்கிட்ட நம்ம பேசணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் இதுக்கு மேலே அவங்களையெல்லாம் நம்ம எல்லாத்தையும் வற்புறுத்த முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்களில் அவங்க ஒரு இப்போ கரெக்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ, நமக்கு தேவையான விஷயங்களில் நம்மளும் கரெக்டாக இருந்தோம்னாலே போதும். அதுக்கு இடையில எதுக்கு நம்மளுக்கு அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம தேவையில்லாமல் அவங்கக்கிட்டலாம் இது பண்ணணும். அவங்களுக்கு தேவையான விஷயங்களில் அவங்க எல்லாமே வாலண்டரியாக இருக்கிறப்போ, நம்மளுக்கு தேவையான விஷயங்களில் நம்மளும் ஒரு இதாக இருந்தாலே போதும். அதுக்கு மேலே நம்ம எதையும் மாற்ற முடியறது கிடையாது. மாற்றுற விஷயங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு அடுத்தது தான் நம்மளுக்கு எது கிடைக்குதோ அதை நம்ம பார்த்தணும், பண்ணணுமே தவிர, அதுக்கு மேலே நம்மளால் எதையும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே, அம்மா அதெல்லாம் சொல்லணுங்கிற அவசியம்லாம் இல்லை. ஏன்னா ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள்ங்கிறது நம்மளுக்கு போக போக நல்லதாகவும் நடக்கும். அதை விட்டுட்டு நம்மளுக்கு சரியில்லாத மாதிரியும் இருக்கும். அதுக்கு இடையில நம்ம என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் நான் யோசிச்சுக்கிட்டு தான் நான் இதெல்லாம் வேண்டாங்கிறேன் அப்படின்னோடனே, அம்மா அதெல்லாம் வேண்டாங்கிறீங்க, அதெல்லாம் புரியுது, புரியாமல் கிடையாது. எந்த விதத்துலையுமே நம்ம யாரையும் ஏமாற்ற போகிறதில்ல, நடிக்க போகிறதும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்களில் அவங்க கரெக்டான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தாங்கனாலே அது போதும். அதுக்கு மேலே நம்ம யாரையும் சரி பண்ணணுங்கிற அவசியத்தில் நம்ம யாரையும் மாற்ற முடியாது அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டான ஒரு விஷயம் தான். யாரையும் நம்ம டக்குன்னு மாற்றிட முடியாது. மாற்றுற விஷயங்கள் மாற்றிக்கிட்டு தான் இருக்கலாம். அதுக்காக நம்ம யாரையும் இதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு மாற்றிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே இது பண்ணக்கூடாது. போக போக எல்லாமே மாறுதல்கள் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு மட்டும் நம்ம கடவுளை நினச்சிக்கிட்டோனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆமாம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். நம்மளுக்கு இதுக்கு மேலே எல்லாத்துலேயும் நம்ம இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ண தேவையில்ல. போக போக எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் நமக்கு வேணும் அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் வேணாம் வேணாம் நம்ம எதையுமே இப்போ சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட முன்னாடியே இந்த விஷயத்த நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா அது சரியாக இருக்காது. ஏன்னா முன்னாடியே நம்ம செய்ய போகிறோம்னு சொல்லிட்டோன்னா அதில் நிறைய இவங்களுக்கு சரியாக இருக்கிறது அவங்களுக்கு சரியாக இருக்காது. அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதெல்லாம் நம்ம இது பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்க வேண்டியதானே தவிர, அதுக்கு இடையில நம்ம இது சரியில்லை, அது சரியில்லைன்னு அவங்களையும் சரி, மற்றவங்களையும் சரி, போக போக நம்ம எதுக்கும் காரணமாக சொல்லிட முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் எனக்கு இருக்குது அப்படின்னோடனே, சரி விடுங்க அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கு மேலே யாரையும் நம்ம எந்த விதத்துலேயும் நம்ம சொல்லணுங்கிற இதெல்லாம் கிடையாது. பார்த்துக்கிட்டு நம்ம முடிவெடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தது அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட்ட விஷயங்களில் விருப்பப்பட்ட மாதிரி நடந்துக்கிட்டு இது பண்ணட்டுமே தவிர, அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு இதெல்லாம் சரி இருக்குது, சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாவே ஒரு காரணத்தை தேடிக்கிட்டு, அதெல்லாம் நம்ம இது பண்ணுறதுக்கு இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு நினச்சிட்டு நம்மளாவே போக வேண்டியது தான்.